மகன் தூய் ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. பெத்லமேட் சபையில் நடக்கவிருக்கும் ஜெனரல் சாப்டர் தூய் ஆவியின் தூண்டுதலால் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் சபையின் வளர்ச்சிக்காகவும் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஒபேனாஸ் அருள் பிரகாசம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தூய இருதய மரியன்னை சபைக்கு இறை அழைத்தல் பெருகும்படியாகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் ஜெனட் லூர்தஸ் 11வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் ராஜேந்திரன் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உதயங்கள் தேடும் இதயங்கள் தன்னிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தன்னிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்று நாம் லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆகவே இன்று மாலை 5:30 மணிக்கு ஜபமாலையோடு சிறிய தேர்பவனியோடு சிறப்பு திருப்பலி நடைபெறும். அம்மா அன்னை அந்த குகையின் முன்பாக திருப்பலி நடைபெறும். ஆகவே இந்த திருப்பலி அன்னை மரியாளுக்காக, அன்னை மரியாளுடைய நினைவு நாம் கொண்டாடுகின்றதுனாலே இந்த திருப்பலியானது சிறப்பு திருப்பலியாக இல்லாமல் சாயங்காலம், அதாவது மாலை நேரையில் வைக்கக்கூடிய திருப்பலியை சிறப்பு திருப்பலியாக நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆகிய அன்பாலே இன்று நாளில் லூர்து மேரி என்று நாமத்தை வைத்திருந்தால் அவளுக்காக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். 1858 அன்னை மரியாள் இன்று காட்சி கொடுத்து ஜூலை 16 முதல் 18 முறை அன்னை மரியாள் லூர்து நகரில் மெசபெல்லா என்று அந்த உச்சரிப்பு தெரியவில்லை, அந்த குகையிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்து நானே அம்மல உட்பவம் என்று தன்னை வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக இந்த நாளிலே
நோயாளர்களுக்காக, உலக நோயாளர்கள் தினத்துக்காக நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆகவே இன்று இந்த அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இந்த நாளிலே நோயாளிகள், நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோயாளிகளை ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாள் வழியாக இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாம் மன்றாடி இத்திருப்பலியிலே ஜெயிப்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களினங்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்ய அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்று பிளறைவானா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1-10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருள், மிகுதியான பொன், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனத்திலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேற்றற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது: உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாய் இருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர். எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும்
உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே. மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருள்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 37 5-6, 30-31 மற்றும் 39-40 முடிய உள்ள இறைவார்த்தைகள். நேர்மையாளர்களின் வாய் என்றும் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் என்றும் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளர்களின் வாய் என்றும் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளர்களின் வாய் என்றும் ஞானத்தை அறிவிக்கும். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். பல்லவி. நேர்மையாளர்களின் வாய் என்றும் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. பல்லவி. நேர்மையாளர்களின் வாய் என்றும் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. நேர்மையாளர்களின் வாய் என்றும் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளர்களின் வாய் என்றும் ஞானத்தை அறிவிக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள்.
வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பாளே, மீண்டும் ஒருமுறையாக லூர்து அன்னையினுடைய திருவிழா வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பாளே, முன்ன ஒரு 10 நாள் தான் நம்ம அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடினோம். ஆகவே அன்னை மரியாளை பற்றி நிறைய நாம் சிந்தித்திருக்கின்றோம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டவர்களை நாம் விவிலியத்தில் எலிசபெத் நாம் வாசித்திருக்கின்றோம். ஆகவே அன்னை மரியாளுக்கு நாம் வணங்குவது இந்த திருச்சபை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்னை மரியாளை எல்லா தலைப்புக்குள்ளாக நாம் பார்க்கலாம். அன்னை மரியாள் குறிப்பாக கத்தோலிக்க மக்களாகிய நமக்கு ஆவிக்குரிய வாழ்வின் அரசி, அல்லது ஆவிக்குரிய வாழ்வின் தாய், அல்லது ஆவிக்குரிய வாழ்வின் வழிகாட்டி என்று பல விதத்தில் நாம் அன்னை மரியாளை பார்க்கலாம். ஆகவே அன்னை மரியாளுடைய அனுபவம் நமக்கு மிகவும் தேவை. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஜெபம் நமக்கு மிகவும் மிகவும் தேவை. இயேசுவோடு அதிகமாக நாம் இணைய, அவருடைய கோபத்திலிருந்து நம்மை பாதுகாக்க அன்னை மரியாள் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கின்றார்கள். ஆகவே அன்னை மரியாளை பற்றி தவறாக பேசக்கூடிய மனிதர்களிடமிருந்து விலகி இருப்போம். கத்தோலிக்கராகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அன்னை மரியாள். அன்னை மரியாள்னால தான் இன்றளவும் இந்த உலகத்தில் இந்த கத்தோலிக்க திரு அவை தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அன்னை மரியாள் மிக மிக முக்கியம். ஆகவே அன்பானவர்களே, அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதல், பாதுகாப்பு நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை எளிதாக சென்றடையலாம், அவரை பற்றி கொள்ளலாம். அன்னை மரியாளை பற்றி இன்னும் அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஆனால் ஒன்று, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இத்தாலியில் இருந்தேன், பணிபுரிந்தேன். அங்கே லொரேட்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு மிக அழகான குட்டி நகரம், கடற்கரை ஓரத்தில் மலை உச்சியில் இருக்கக்கூடியது. அங்கே அன்னை மரியாள் வாழ்ந்த வீடு இருக்கின்றது. அதன் மேலே மிகப்பெரிய பசிலிக்கா கட்டியிருக்கின்றார்கள். நம்ம வேளாங்கண்ணி போல் அது மிகப்பெரிய ஆலயம். அங்கே எண்ண முடியாத மக்கள் வருவாங்க. 10-15 நாள் திருவிழா நடக்கும். அன்பானவர்களே, அங்கே நான் சென்றதிலிருந்து மிக அழகான ஜெப அனுபவத்தை அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த அனுபவம் என்பது எண்ண முடியாத அனுபவம். எண்ணற்ற மக்கள் அங்கு வந்து அங்கே சுகத்தை பெற்றுக்கொண்டு கடவுளை தேடி ஆண்டவருக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அன்னை மரியாள் கொடுத்தார்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தது அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்தது தான். அவங்க வீட்டிலே வைத்து அந்த பயிற்சியை கொடுக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அனுபவம் மிகவும் அந்த கூடையே இருந்து நம்மை வழி நடத்துவதையும் நாம் ஆண்டவரோடு இணையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதையும் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலேயே அன்னை மரியாள் வந்து நம்மளை தட்டி எழுப்பி ஜெபம் பண்ணு, உட்காரு, ஆண்டவரை தேடு, வேதத்தை வாசி அப்படின்னு சொல்லி கொடுத்த அனுபவங்கள் பார்க்கும் பொழுது நினைத்து பார்க்க முடியாது. அப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு இது வந்து பெருமிதத்துக்காக சொல்லலை, ஒரு விதத்தில் சந்தோஷம், இன்னொரு விதத்தில் என்னவென்றால்
என்ன சொல்கிறது, தலைக்கணம் கூட என்று சொல்லலாம். அதாவது அன்னை மரியாள் வாழ்ந்த வீட்டிலேயே என்னை உட்கார வச்சு ஆண்டருடைய ஆவிக்குள்ளே நடத்தக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுத்தது அந்த தாய் மரியாள் தான். ஆகவே அப்படிப்பட்ட அன்னை மரியாளை நாம் வணங்குவதில் தப்பில்லை, அவளிடம் நம்முடைய குறைகள் எடுத்து சொல்வதில் தப்பில்லை. ஆகவே அன்னை மரியாளுடன் நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். இறைவன் நம்மை நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம்மருளோடு அழைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்பார்களே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்படும் திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக நினைக்கிட்டதாபடி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் என்றும் ஏற்று எங்களது மீட்பின் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மிடனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் அவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
பெருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை பரிசுத்த ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலீஸ்ட், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதானும் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமரள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களை விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். இதய கோவிலில் என் இறைவா எழுந்து வா, என் ஆன்ம உணவாய், என் உள்ள உறவாய், என் உள்ளம் எழுந்து வா. இறைவா, என் உள்ளம் எழுந்து வா. என் உள்ளம் எழுந்து
என் வாழ்வில் கலந்து என்னோடு வாழவா. என்னுள்ளம் எழுந்து என் வாழ்வில் கலந்து என்னோடு வாழவா. அன்பே அருளே ஆருயிரே என்னுள்ளம் எழுந்து வா. புதுமை வாழ்வின் தெள்ளமுதே என்னுள்ளம் எழுந்து வா. அன்பே அருளே ஆருயிரே என்னுள்ளம் எழுந்து வா. புதுமை வாழ்வின் தெள்ளமுதே என்னுள்ளம் எழுந்து வா. அப்பத்தின் வடிவில் என் நாயன் இயேசுவே என்னுள்ளம் எழுந்து வா. அப்பத்தின் வடிவில் என் நாயன் இயேசுவே என்னுள்ளம் எழுந்து வா. என்னுள்ளம் எழுந்து வா இறைவா என்னுள்ளம் எழுந்து வா. என்னுள்ளம் எழுந்து வா இறைவா என்னுள்ளம் எழுந்து வா. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து நாங்கள் அனைவரும் மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி என்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி என்று பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி என்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி என்று பாடுவோம். இயேசுநாதரின் செல்வ காதனே நேசபுத்திரர் என்று துதியும் பாட வந்தோமே. நேசபுத்திரர் என்று துதியும் பாட வந்தோமே. தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம்.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.